தரிசனங்கள் நம்முடைய மண்டையிலிருந்து வராது, நம்முடைய நினைவிலிருந்து வராது. மற்றவர் ஒருவேளை நாம் தரிசனம் காணப்போகிற மக்களை குறித்து சொன்ன வேலை நிமித்தமாகவும் வராது. இட் cannot be influenced by outer pressure என்று சொல்வோம். ஸோ தரிசனங்கள் நாம் 0 பாயிண்ட்டுக்கு வரும்போது, கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்படும் போது, உருக்கமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய இரக்கத்தால் காண்பிக்கிறார். Praise the Lord. Good morning. என் அன்பு சின்ன பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, என் அன்பு குமாரன் குமார்த்திகளே, என் அன்பு தங்கச்சி, தம்பி, அக்கா, அண்ணன், இன்னும் சொல்லப்போனால் தகப்பனை போன்ற பெரியவர், உங்கள் அனைவரையும் பார்க்க அதிகமாக நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் குடும்பமாக என்னை பார்க்க விரும்புகிறீர்கள். ஆம், அது நிமித்தமாக புதன்கிழமை வியாழன்கிழமை தோறும் நீங்கள் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீர்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அந்த டைமை கொடுப்போம். நீங்கள் அலுவலகத்தில் வரலாம். முன்கூட்டி வந்தால் தங்குவதற்கும் இடம் உண்டு. வந்து எங்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆபோக்கு 2:3 தீர்க்கதரிசனம் ஆணித்தரமாய் சொல்கிறார், அது எவ்வளவு வேணும் பொய் சொல்லுவதில்லை. அது பொய் சொல்லாது. தரிசனம் பொய் சொல்லாது. கிறிஸ்து பிறப்பிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக மோசே தரிசனம் அவர் காரியத்தை சொன்னார். உபாகம் 18 கடைசி வசனங்களுக்கு விதமாய் சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் உங்களிருந்து எழும்ப பண்ணுவார். நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் வாய்ந்து வரும் வார்த்தைகள் யெகோவாவின் வார்த்தைகள். நீங்கள் கண்டிப்பாய் அதற்கு செவி கொடுக்கணும்னு சொல்கிறார். மோசே இறந்து போனான் பிற்பாடு பல ராஜாக்கள் அங்கே வருகிறார்கள். பலவிதமான சம்பவம் நடக்கிறது. பல 100 ஆண்டுகள் கடந்து போகிறது. கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்றால் சுமார் 2500 ஆண்டுகள் கடந்து போகிறது. மோசே நிறைவேறினதா? அப்போஸ் 7ஆம் அதிகாரம் 37-38 ஸ்தேவான் அதை விளக்குகிறார். மோசையை கொண்டு கர்த்தர் இப்படி சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் எழுப்புவார் என்று. அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்து என்று விளக்கினார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் அது தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள், அதிக நேரம் ஜெபம் பண்ணி உங்களுக்காக காத்திருந்து அல்லது உங்களுக்கு உருக்கமாய் ஜெபித்து அவள் சொல்லும் வார்த்தையை கேட்க வேண்டும். அவள் உங்களுக்காக ஜெபிக்கும் போதே சில தரிசனங்களை அவர்கள் காண்பார்கள். அந்த தரிசனத்தின்படி தான் உங்களுக்கு அவர்கள் பேசுவார்கள். அந்த தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். நான் பல இக்கட்டான மக்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன். மரித்து போய்கொண்ட மக்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன். மரித்து அந்த ஊரடங்கு நிமித்தமாக பிணத்தை புதைக்க முடியாமல் ஆசிரியர் கிடந்த பிணத்துக்காக ஜெபித்திருக்கிறேன். ஜெபிக்கும் போது எனக்கு நிச்சயமாக ஆண்டவரே நீர் செவி கொடும். அந்த தாய் மிகவும் பாவம். இதோ மருமகள் அந்த தாய் தன்னுடைய மாமியாரை தாய் என்று எண்ணுகிறாள். இதற்காக செவி கொடும் என்று சொல்லி கண்ணீரோடு செபித்த போது 2 தரிசனங்களை அவர் காண்பித்தார். முதலாவது, இதற்கு முன்னால் அந்த மருமகளுக்கு 8 வருஷம் இன்னொரு குழந்தை வேண்டும் என்று ஆசை இருந்து பிறக்கவில்லை. ஆனால் நான் சொன்னபடியே அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 2வது, அவருடைய மாமியாரை அம்மா என்றுதான் அழைப்பார். திடீரென்று சிக்காய் இறந்து விட்டார்கள் மெட்ராஸில் பெரிய ஆஸ்பத்திரியில். பிற்பாடு அவர் இறந்து போன பிற்பாடு பல காரியங்களுக்கு அவனை எடுத்து செல்ல வேண்டும். பயங்கர மழை, அம்மன் ஹாலிடே, வாகனங்கள் கிடைக்கவில்லை, பல பிரச்சனைகள். அப்பொழுது நான் அவருடைய மகனை பார்த்து சொன்னேன், 3 நாள் பொறுங்கள் என்று தைரியமாய் சொன்னேன்.
சொன்ன ஒருபாடு நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். இது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தரிசனங்கள் நம்முடைய மண்டையிலிருந்து வராது, நம்முடைய நினைவிலிருந்து வராது. மற்றொரு ஒருவேளை நாம் தரிசனம் காணப்போகிற மக்களை குறித்து சொன்னவைகளின் நிமித்தமாகவும் வராது. இட் cannot be influenced by outer pressure என்று சொல்வோம். ஸோ தரிசனங்கள் நாம் 0 பாயிண்ட்டுக்கு வரும்போது, கர்த்தருடைய இரத்தால் கழுவப்படும் போது, உருக்கமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய இரக்கத்தால் காண்பிக்கிறார். ஸோ முதல் நாளாயிட்டு இறந்து அவள் அங்கே இருக்கிறார். அப்பொழுது நான் தரிசனம் பார்த்தேன். அங்கே ஒரு குவாரி ஒன்றை பார்த்தேன். அந்த குவாரியிலே கற்கள் உடைக்கப்பட்டு போடப்படும். இந்த தாய் அதற்கு இருக்கிறார்கள். அந்த கற்கள் விழுந்து 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 தலையெல்லாம் மூடிவிட்டது. அதற்கு அர்த்தம் இறந்து விட்டான்னு அர்த்தம். தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்து, ஒரு மருமகள் தன் மாமியாரை இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறாள் என்று சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க அவளை மூடி இருந்த அந்த குவாரியுடைய கற்கள் அப்படியே சரிந்து விழுந்து விடுகிறது. பிற்பாடு அவர்கள் ஒரு அழுக்கு நிறைந்த குளத்திற்குள்ளே போகிறார்கள். அப்பொழுதுதான் வைத்தியர்கள் சொன்னார்கள், இறந்து விட்டார்கள், ஏன் காலதாமதமாக்குறீர்கள், நாடகம் இருந்து சொன்னார்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த அழுக்கு நிறைந்த தண்ணீர்லேருந்து அவள் கரையேற்றப்படுகிறாள். ஒரு தூதன் அவளை எழுப்பி ரோட்டில் மத்தியில் வைக்கிறார்கள். மகனும் மருமகனும் வந்து கூட்டி கொண்டு போகிறார்கள். அது 3ஆவது நாள். சார், இந்த தரிசனத்தை நான் பார்த்திருப்பாடு தெளிவாக சொன்னேன். டாக்டர் சொன்னபடி அவசரப்பட வேண்டாம், பணத்தை வைத்திருங்கள், அது எழுவும் என்று சொன்னேன். அதே போல் 3ஆவது நாளில் வைத்தியர்கள் முன்பு ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த பிணம் கண் விழித்தது, எழுமினது. அவள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து மோசை கண்ட தரிசனத்தின்படி பிறந்தார். அவர் உண்மையிலும் உண்மை. அவர் தீர்க்கத்தை நிறைவேறுவதற்காய் பிறந்தார். அதுபோல் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அவர் கொடுக்கிற தரிசனங்களை நீங்கள் ஒருபோதும் மறவாதீர்கள். அதை பற்றி கொள்ளுங்கள். அதை பற்றி ஆண்டவரே தரிசனை கொடுத்தீர், அது நிறைவேறத்தக்க நடக்கிறேன்னா அதன் வாழ்க்கை நிறையமாக நேருங்கள். அப்பொழுது நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தில் எல்லாவித வாக்குத்தத்தமும் தரிசனங்களும் ஆம் என்றும் இருக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, என் அன்பு மக்களில் அநேகர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், உருக்கமாய் ஜெபிக்கிறார்கள். எனக்கு ஒரு தரிசனம் வேண்டும், என் வாழ்க்கையை பற்றி ஒரு தரிசனம் வேண்டும், என் மகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு தரிசனம் வேண்டும், என்னுடைய திருமணத்தை பற்றி ஒரு தரிசனம் வேண்டும், என் வேலையை பற்றி தரிசனம் வேண்டும், நான் இங்கே இருக்கவா வெளிநாட்டுக்கு போவா என்கிற ஒரு தெளிவான ஒரு தரிசனம் வேண்டும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்த்து நீர் அவருடைய தரிசனத்தின்படியே நடத்துமே சப்பா. நீர் அவருக்கு கொடுக்கிற உண்மையான தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். அது கலக்கம் வேண்டாம். நிச்சயமாகவே சீக்கிரமாய் இவருக்கு கொடுத்த தரிசனம் எல்லாம் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.